காத்தாடி தோப்புக்குள்ளே அல்லோ அல்லோ அத்தோரமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள செத்தாடி மார்களோடு உலாத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புள்ளிக்க ரொட்டு மேலே நின்னாலே கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரொட்டு மேலே நின்னாலே பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானா பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானு இஷ்டப்பட்ட வாரேன் என்றா இல்லா வெட்ட போறேன் என்றா அத்தோரமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள செத்தாடி மார்களோடு உலாத்திட போனேன் கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புள்ளிக்க ரொட்டு மேலே பிஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ பேச்சுக்களை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பசங்க சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ பேச்சுக்களுக்கு மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை பிஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே பழைய கஞ்சி இருந்தா ஊத்துங்க மம்மி வீட்டுல பழைய புருஷன் இருந்தாலும் வண்டியில தூக்கி போடுங்க அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுற கேளுங்கம்மா குத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா முடியும் வர வாய்களை கட்டி போடுங்கம்மா தாத்தா பாட்டி பெரிய பாய் தாத்தா பாட்டி தூங்கும் போது குரட்டை விடாதே கூத்து முடிஞ்சவனே நல்லாலேன்னு புறணி வச்சாதே ஏ பிஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை பிஞ்சல வளர்த்த சின்ன பயலுகளை சும்மா இருங்கப்பா செக்ஸ் வீடியோ எதுவும் நீங்க பார்க்க வேணாம்ப்பா நம்ம என்ன வாடுறோம்னு எவனுக்கு புரியக்கூடாது இல்லாட்ட இன்னும் 10 வருஷம் தள்ள முடியாது உண்மையிலேயே இந்த வல்லந்த காலனிக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த கிராமத்தார்கள் மற்றும் என் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பொம்பளை ஆளுகள்லாம் காசு இல்லாட்டாலும் கவலைப்படாதியா தாய் சொர வல்லைன்னா லேசாக எண்ணெயை போட்டுக்க மூக்குத்தி சொர அந்த தோடு பழைய கொலுசுலாம் ஆகாது சாமிக்கு ஆகாது எல்லாத்தையும் கழட்டி கொண்டு வந்து பெட்டிக்காரன்ட்ட கொடு போய் அருப்பு கொட்டையில் புதுப்பிச்சு தரேன் ரேசரிசி உப்பு பழைய மிளகா எல்லாம் கொண்டு வாங்கத்தா அதுக்கு தான் இந்த ஆளை கொண்டு வந்திருக்கேன் பாரு அது என்னுடைய அவிய டேங்க் மை செட்டு உண்மையிலேயே வல்லந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த மக்கள் இருந்தாலும் இந்த மை செட்டு இங்கே பெருமை சேர்க்குது பாரு சூப்பர்யா வல்லந்த கமலேஷ் ஆடியோஸ் வல்லந்த காலனி சூப்பர் சூப்பர் ஏன்னா அதில் ஆப்ரேட் பண்ணுற ஆள் எங்கள் அண்ணன் வந்திருக்கு மண்டல மாணிக்கத்திலேருந்து அதை சொல்லே தேவையில்லை அது வந்தாலே எனக்கு அப்படியே உசுரே வரும் சில ஊர்களில் சம்மந்தம் இல்லாமல் திரும்பி பழகிறேன் எக்கோ வைனா அன்னைக்கு ஒரு ஆள் விழுந்துட்டேன் என் குடும்பத்துக்கே எக்கோ ஆகாதுட்டேன் அவனை நோத்தங்கம்மன் வந்தா தானடா எக்கோன்றேன் ஹலோ பாட்டு பாடிக்கோ எக்கோ இருக்கா கொஞ்சம் ஏற்றி நீ எதுக்கு பயப்படுற அது வேற ஆள் தொண்டிக்கு அங்கிட்டு இதை கேட்டுக்கிட்ட என்னை போன் அடிச்சு நோத்தவங்க பண்ண வைவாங்க ஒன்றையும் சொல்லக்கூடாது என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி 10 பைசா தர மாட்டாங்க கை தட்டுவாங்க கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு சிறப்பான கிராமமா சிறப்பான கிராமமா வெட்டிக்காரனுக்கு முண்டை மொட்டை நாக்கு சிறப்பான கிராமம் சிறப்பான கிராமம் என்ன வர்ற ஒழுக்கம் விழுப்பம் கொடைய கொஞ்சம் தள்ளி பிடி ஆமா வெயில் அடிக்காம கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு அண்ணன் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இங்க மைதா மாவு திங்கிறேன் நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பக்கத்தூர்ல இளைஞர் வந்து கூடிருச்சு என் அண்ணானே பக்கத்து ஊர்ல இளைஞர் வந்து கூடிருச்சு என் அண்ணானே
நம்ம கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் நானே நம்ம கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பியா இருக்கணும் நானே ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நம்மளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலே நாடகத்தை பார்த்தோம் கண்ணுக்கு கண்ணாக மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் அடமலைக்கு நல்ல மகாலிங்கம் அடமலைக்கு நல்ல மகாலிங்கம் வரலடா அது கோழி சீக்கா கத்தாது மாமதுரை சொக்கலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் திருச்சுழில டீ கடை வச்சிருக்கேன் பெரிய தமைய ராமலிங்கம் போன வாரம் ஓடி போயிட்டேன் ஜெருவலிங்கம் யாரோடனே எங்க அண்ணன் வேலை மயிராத பாட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3 காலி ஏக்கர் நாத்தாங்க ஊரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் நட்டு கொலை கேஸ்ல உள்ள போறேன் வயசான காலத்துல கட்டி பிடிச்சி கொல்ல பாக்குறேன் இல்லனே அவவார பொழுசாய 100 நாள் வேலை பார்த்து வேதனைப்பட்டு அவவாரா புழுசா 100 நாள் வேதனை பட்டு ஆமா ரைம் சொல்ற 100 நாள் எஸ் சார் 16 என்ன இவ்வளவுதான் பாட்டு சரி விடு என்ன வேணா பொழைச்சுக்க வீட்டுல சும்மா கோமணத்தை கட்டி கிடந்த கிளட்டு போய இன்னைக்கு விடையெழுத்து போட்டு கோட்டுக்கு போயிட்டானே இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே வயல ஊரம் பாக்குறேன் என்ன பண்றாங்கன்னே தெரியலையே இவன் கொத்தான்ட்டு அவன் கொம்பான் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆடு வந்து கூடிருச்சா நன்னானே ஆடு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடறந்த கூட்டத்தில நனநானே இந்த ஆடறந்த கூட்டத்தில நனநானே எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசம் தோண்டிடுவோம் பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசம் தேடிடுவோம் பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பாசம் தோண்டிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடறந்த கூட்டத்தில எழலமாமா வல்லந்த கலனி ஓடறந்த கூட்டத்தில எழலமாமா போடு எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ ஒரு ரெண்டு ரச்சையா உள்ள தாய் உள்ளையா வல்லந்த கலனி ஒற்றுமையாகிருச்சு உள்ள ஒற்றுமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒரு ரெண்டு ரச்சு ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா ஓடு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஏழலாமாமா வள்ளிக்கு என்னமோ திருமணமா இந்த வள்ளி திருமணம் நாடகம் விட்ட வேற நாடகமே தெரியாதடா நாடகத்தை பார்க்கத்தானே ஏழலாமாமா எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ எல்லோ எலேலோ எலேலமா எலேலோ பொழுது விடஞ்சிருச்சு நொண்டி சாமிக்கு பூசப்பட்டிய தூக்கியாச்சு நொண்டி சாமி பொழுது விடிஞ்சிருச்சு
பொழுது விடிஞ்சிருச்சு வல்லந்த நொண்டி சாமிக்கு பூச்சம்பட்டி தூக்கியாச்சு நம்ம பூசிய பட்டிய தூக்கியாச்சு ஒத்தக்கால சப்பாண்டி அவன் தானே ஒத்தக்கால சப்பானி உனக்கு ஒரு கால நொண்டியடா என் கேட்ட வரம் தரக்கூடிய வல்லந்த மண்ணு தெய்வ வீரம் குறையலடா மழை நல்ல மதிய நேரம் நாங்க சமய கருப்பு அழுயர விச்சருவா என் சமய கருப்பு உனக்கு அசையாது ஓம்புடியருவாய் மழை நல்ல மதிய நேரம் சமய கருப்புக்கு என் பூசாரி அருவா தூக்கி ஆடுங்காலம் அருவா தூக்கி ஆடுங்காலும் சமயகற்பு வெள்ள நல்ல குதிரை ஏறி விச்சருவா தான் நடத்து நம்ம விச்சருவா தான் நடத்து வெள்ள வெள்ள குதிரை ஏறி விச்சருவா தான் அடிச்சு புள்ள விச்சருவா தான் அடிச்சு புறப்பட்டு வாராண்டா ஐயனாரு புறப்பட்டு வாரா வெள்ள குதிரை பறக்குதிர வல்லந்தையில என் பொல்லாத ஐயனாரை வணங்கி வெள்ள நல்ல குதிரை ஏறி சாட்டையத்தான் கையில் எடுத்தேன் என சாட்டையத்தாண்ட கையில் எடுத்த ஐயனாரு அக்கினி சட்டி விளையாடுது வல்லந்த காலனியில ஏ பொல்லாத பெண் தெய்வம் காளியாத்தா காளியம்மா அக்கினி சட்டியில விளையாடுது வல்லந்த காலனி காளியாத்தா கேட்டவரம் தந்துருவாய சாமி கேட்டவரம் தந்துருவாய சாமி அவ நம்ம குல சாமி டே அம்மோ எல்லோ எலெலோ எலெலமா எலெலோ எல்லோ எலெலோ எலெலமா எலெலோ புல்லாங்குழலோடு கண்ணை காட்சி கொடுக்கார்லோடு புல்லாங்குழலோடு கண்ணை காட்சி கொடுக்கும் அருளோடு புல்லாங்குழலோடு கண்ணை காட்சி கொடுப்பார் அருளோடு வல்லந்த மக்களை தான் காக்குறாரு கண்ணே வல்லாண்ட மக்களை தான் காக்குறாரு ஊருக்கு உடவரம்மா கம்மா போட்டால உனக்கு படுக்கதே என் சோன கருப்பு எந்திரிச்சு வா 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 சோன கருப்பையா உங்கிருவ சோன கருப்பையா உங்கிருவ மேல குலம் முனியாண்டி உனக்கு படத்த முள்ளு படுக்க மேல குலம் முனியாண்டி உனக்கு வெட்ட வெளி பொட்டல் தான் இருக்க காத்த வரையானா காத்த வரையான் சாமி அவன் கண்ணுல பார்ப்பேன் இள மக்களை என் காத்த வரையான் வணங்கி உச்ச மகா காளியம்மா காட்டு கருப்பு தான் புறப்பட்டான் காட்டு கருப்பும் தான் புறப்பட்டான் இந்த வல்லந்த மக்களை எல்லா தெய்வமும் நோய் நொடி இல்லாம காத்து வந்திருக்க அனைவரும் நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும் என் ஜாமி நன்றி 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 பொம்பளையாலாம் கை தட்டுங்க இல்லை வீட்டுக்கு போங்க கை தட்டுங்க மேடம் ஒரு டிசிப்ளின் வேணாமா பேரன்பு கொண்டு ஐயா என்னடா பண்ணுறாங்க பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழர்களே வெகு தூரத்துலேருந்து இந்த கத்திரியாம்பார் தொண்டை கத்த முடியாமல் கத்துவேன் அவன் அடிக்கடி அன்னதானத்துக்கு போகிறவன் அவங்க தான் கத்தி கத்தி கடைசியில் பந்தியில் கேட்பாங்க ரசம் வேணுமா ரசம் வேணுமா அவன் ஒரு மசுறு வேணாம் நீ போ தொண்டை கட்டிக்கிறான் வெகு தொலைவிலிருந்து டூலர் பைக்கை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டு சரி நமக்கு உள்ளே பெட்ரோல் போடணும்னு 200 ரூபா செலவழித்து சைடிஷ் 50 கப்பு 10 ஊறுகாய் 5 பூரா நினைக்காம வர மாட்டேன்
நிற்கவே வேணாம். ஒரு தேட்டருக்கு போனால் உனக்கு 1000 ரூபா செலவாகும். ஒரு நாடகம் பார்க்க வந்தால் ஒரு இளைஞருக்கோ வருவர்களுக்கோ 500 ரூபா செலவாகும். அந்த காசை கூட பொருட்படுத்தாமல் காசு முக்கியமில்லை, கலையை சார்ந்த நடிகர்களும் நம்ம மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று வந்திருக்கின்ற இளைஞர் பட்டாளங்களே, 8 மணிக்கெல்லாம் பாய விரிச்சேன். இந்த சக்காலத்தி சோத்தில் தண்ணியை ஊற்றிட்டு வந்து இவ பொசுக்குன்னு உட்காந்துக்கிட்டாலே, அவளை எழுப்ப சொன்னால் நாளை பின்ன தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாளுகளே என்று சொல்லி அதே தான் அந்த அக்கா சொல்லுதுவார். அதே தான் விரிச்சது ஒரு பொம்பளையாக இருக்கும், உட்கார்றது 7 பொம்பளை. ஆனால் நகல மாட்டாளுகளே, உனக்கு அப்படியே எரியுமே. நீ உன்னை ஊரை விட்டு காலி பண்ணணும். பொம்பளையெல்லாம் பேசாதியா தாய், ஏன்னா எல்லாமே தாய் இல்லையே. இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா சிரிப்பில் தான் இருக்கு. என் தாய்மார்களுக்கு பூரா நன்றி வணக்கம். ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் கமலேஷ் ஒளி ஒளி உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அந்த அன்பு உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. உள்ள ஒரு தம்பி பல்பு போட வந்தேன் வந்துட்டு அவன் நகலவே இல்லை. சேப்பிரியாவை பார்த்துக்கிட்டேன் டான்ஸை. அவன் ஆளு முழுக்களுக்குன்னு இருப்பான். பல்பு அப்படி ஒரு மாட்டுறேன், வெளிச்சம் வருதா, அது வருது போங்க, இல்லை இன்னும் டிம்மா இருக்கு, போகவே மாட்டேன். இவனாவது பரவாயில்ல, சில ஊரில் மைச்சட்டுக்காரே மண்டி கொடுக்குறேன் உள்ளே. அண்ணே வெளியே போனேன், இருக்கட்டும்ண்ணே வேலை ஓவர் ஏறி சாரத்துலாம் வெளியே ஓடா கொஞ்ச நேரம் கால் கடுக்குதுண்ணே. பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு நான் டீ கேட்குறேன். ஊரில் பெரிய ஆள் வந்தார், இங்கே இல்லை மேடையில், நான் படுற கஷ்டத்தை சொல்கிறேன். டீ அப்படின்ட்டேன். என்ன கேர் டீயா என்ன பிடுங்கினேன், என்ன சொல்கிற மொத்தங்கம்மா என்ன பிடுங்கணும் உனக்கு டீ அப்படின்னு. டான்ஸு கேட்குது. ஹலோ எக்ஸஸ் மீ, தலை வலிக்குது, ஒரு டீ. அந்த ஆள் பூஸ்ட் பேத்தி பிறந்ததுக்கு வாங்கின பூஸ்ட் கிடக்கு, ஆத்திட்டு வரவா பூஸ்ட். ஓகே வெறும் வயிற்றுல குட்டே பிஸ்கட் பாக்கெட்டு வரிக்கி கிடக்கு, அள்ளிட்டு வரவா. போய் பார்க்குறேன், அரசர் சாமியை முதல்ல அள்ளிட்டு வந்துட்டேன். நமக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதில் என்னென்ன பெண்கள் நாட்டினுடைய கண்கள், அது இல்லைன்னு நம்ம கிடையாது. ஆம்பளை 1008 சேட்டை பண்ணிட்டு நம்ம சுற்றி தெரியுவோம். வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் நம்மளையும் பாதுகாத்து சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா என் தாய்மார்கள் தான். இதில் பொண்டாடிட்டு அடி வாங்கின பூரா என்னை மறப்பேன். அன்னைக்கு தண்ணியை போட்டு வந்தேன், அவன் உலக்கிட்டு அடிக்க வர்றேன், இவன் உணர்ச்சியா சொல்கிறானே உனக்கு 100 ரூபா கொடுக்கலாம்னு இருந்தேன், போடா மயிறு மைன்னு உள்ளே வச்சு எங்கிட்ட இதில் சிரிக்க வைக்கிறான். பொம்பளை ஆளுகள்லாம் நீங்கள் உடனே ஈன்னு கைதட்டியில் என்ன, ஆம்பளை இல்லாமல் நீ பெரிய சேச்சிப்பு ஓட்டிடுவ, சேச்சிப்பு ஓட்டி நீ பவர்ட்டில் ஓட்டிடுவியோ, பவர்ட்டிலாம் பிடிச்சிக்கிட்டே போனேன்னா உன் சேலை சிக்கிரும், பவர்ட்டில் அங்கே போயிடும், நீ இங்கே செவதியில் வத்துன்னு விழுந்து இப்படி கிடப்ப. ஆம்பளை அந்த கிளவி அங்கிட்ட அடைச்சி வெட்டுறா. என்ன சிரிக்கிற, தாத்தாவை க்ளோஸ் பண்ண பார்க்குறியோ, இங்கே வரு, என்ன இப்படி சிரிக்கிற தாய், இங்கே வந்து இங்கே வந்து படுத்துட்டு சரி வா, கொசுவத்தி பொருதி விடுறேன். 5 பேர் கண்ணை மூடி சிரிக்குது. பழைய தாத்தா நினப்பு வந்துருச்சு. ஏத்தா அப்பெல்லாம் காதல் எப்படி பண்ணுவேன், நீ ஒரு பக்கம் விறகு வெட்டிக்கிட்டு இருப்ப, ஐயா ஒரு பக்கம் விறகு வெட்டியிருப்பேன். விறகை சாய்க்கும் போது ஐயா உன்னையே சாய்ச்சிருப்பார். அதே இப்போ இங்கே ஒரு ஓன்றேன். இப்போ எல்லாம் பிள்ளைகளை இவங்க பிள்ளைய பார்க்குறது நம்ம பயலுக டேங்கவே புள்ள பண்ணிடுறேன். எந்த பிள்ளைக்கு நீங்கள் பாதுகாப்பு போக தேவையில்லை. இவங்களாம் செக்யூரிட்டி மாதிரி காலேஜ் வாசல் அப்படி நின்றுக்கிட்டு அந்த பிள்ளைய வீடு வரைக்கும் வந்து சேர்த்துட்டு போவேன். சம்பளம் கிடையாது, இந்த அவன் அந்த பழக்கம் இருக்கேன், அவன் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது பெரும்பாலும் பெண்கள் வந்து இப்படித்தான். பிள்ளைகளை பார்க்கும்போது நீர் கசிவு ஏற்பட்டும் போயிடுவேன். சோழி முடிஞ்சு, எப்பா எங்கன்னு இருக்காதப்பா, மருகம்மா வந்துடும், அவன் தள்ளிடு. ஆம்பளை தான்ப்பா, 5 நிமிஷம் உட்கார மாட்டேன். இப்படி உட்காந்துருப்பேன், இப்படின்ட்டுவேன், அப்படி குத்துக்கால வச்சுருப்பேன். ஆனால் பெண்கள் உட்காந்த இடத்த விட்டே நகல மாட்டாங்க. ஏன், அங்கே ஒட்டி பொம்பளை உட்காந்துருக்குங்க. இவ வேற இதில் எங்கள் ஊரில் கயிறு இழுக்கிற போட்டி வச்சாங்க. இங்கிட்டு நின்றது பூரா மருதமணி மாதிரி பொம்பளைய 10 பேர், அங்கிட்டு நின்ற பொம்பளைய பூரா 1/2 டன்னு 1 டன்னு பிக்குன்னு இழுத்துச்சுக்க. இழுத்த முண்டையை விட்டுருச்சு. பக்கத்தில் கம்மாக்கரை மட்டம் மட்டம்னு சாஞ்சு
இதில் இப்போ ஒரு போட்டி வச்சுருக்காங்க, புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடணும். ஒல்லியா இருக்கவே இந்த திக்குன்னு ஓடுறேன். குண்டான பொண்டாட்டியை கட்டினவன் அவன் பழனி மலைக்கு இருமுடி சமந்தது மாதிரி அவன் அவன் செமக்கும் போது தோளில் வச்சுக்கிட்டு செமக்கும் போதே ஒருத்தன் சொன்னேன், குச குச போட்டு தெளிச்சார் அரி முண்டை. இப்போ இவா ஏந்தே அப்படி சிரிக்கிறிய? சிரிக்கத்தா, நீங்கள் சிரித்து நல்லா இருக்கணும். ஏன்னா பூரா உண்மையிலே சிரிப்பு வருதா இல்லை நக்கல் பண்ணுறீங்களா? சிரிக்கணும், வாய் வலிக்கணும் தம்பி. ஏன்னா உங்களை அத்தனை பேத்துக்குமே கவலை இருக்கு. கவலை இல்லாத மனிதனே கிடையாது. பருத்தி வீரன் படம் பார்ப்பான் போடாவேன். ஆமாம் ஆமோ, ஊரோரம் புளிய மரம் ஒளிப்பி விட்டா ஜலஜலங்க, நாம் பிறந்த மதுரையில் ஆளு கழு நாட்டாமையா கூடணுமே கூடணுமே கூட்டு வண்டி கால போல மாட்டுனமே நாரப்பைய கை மேல நாடரஞ்சாலையெல்லாம் நீங்க எங்க ஜோடி, உங்களை கட்டிக்கவா வச்சுக்கவா சொல்லி கத்தரை வைக்க போட்ட சின்ன பைங்களி, உங்களை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி, உங்களை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி. அப்படியே ஆளு இல்லாத காட்டுக்குள்ள அப்படி ரவுசு பண்ணும் சின்ன தம்பி. நாங்க நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு எங்களுக்கு காலு கொஞ்சம் நோகுதடா, அட காலு கொஞ்சம் நோகுதடா. நெத்தியிலே அமோ நெத்தியில போட்டு வச்சு நெய் வரன ஜல கட்டி, நெத்தியில போட்டு வச்சு நெய் வரலாம் ஜல கட்டி, மத்தியான வெயிலுக்குள்ள ஒத்த வெளியில நீ மனசு வரத்தும் போற காரணம் எனக்கும் தெரியல, நீ மனசு வரத்து போற காரணம் எனக்கும் தெரியல. அடி அள்ளி அள்ளி மயிலுரத்தி ஆதாரமா கொண்ட புள்ளிமான போல புள்ள ஓடும் வழியில, புள்ளிமான போல துள்ளி ஓடும் வழியில உங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல, உங்களை புரிஞ்சுக்கிட்டா மனசு சும்மா இருக்க முடியல. அவ்வளவுதான் தம்பிய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். பாட்டில் என்ன நட வேணாம்ட்டாங்களா? எனக்கு பக்குன்னே இருக்கு. காவல்துறை வந்திருக்காங்களா? மருதமணி கணேஷ் பயில ஓட்டுறேன். மதிப்பிற்குரிய மண்டல மணிக்கம் சரகம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சி சவுந்தரராஜன் கீழநெறியன் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஹாய் ப்ரோ. ப்ரோ ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. ஹாய் ப்ரோ. என்னை பாரு, சிரிக்கப்படாது. வல்லந்தை காலனி பால்சாமி மகள் தீபா அவர்கள் அண்ணன் எம்கேஆருக்கு 500 ரூபாய் உபயம் கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு ரவுண்டு போய் வாங்கிட்டு வா. பெட்ரோல் விலை கூட்டி விட்டாங்க, உனக்கு என்ன தெரியும் சீமாமே? ஓ வண்டி டிவி சூட்டி காரு ப்ரோ. அண்ணே அண்ணே கோச்சுக்கிறாம இந்த 500 ரூபாய்க்கு 4 ரூபாயை மாற்றிட்டு வா. போப்பா, எழுத்து பேசுகிற நீ மதுரை முத்து பூரா என் சொந்த வந்தங்க, எங்கள் அண்ணன் தம்பி. அதுகளையெல்லாம் இனிமேல் அடுத்த பிறவியில் உங்களையெல்லாம் நான் பார்க்க போகிறேன்னா கிடையாது. கடைசி இந்த வாரம் அவன் எழுத்து பேசுகிறான்டா. அன்னைக்கு ஒரு ஊரில் தண்ணியை போட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க மணி, கோமாளி வந்துட்டேன்ட்டேன். அவன் ரிட்டன் பேசுகிறேன், வந்துட்டு போ. குத்தியில் ஆட வந்துட்டேன்ட்டேன், ஆடத்தானே வந்திருக்கு. அவன் அரசியல்லாம் தெரியாது, தெரிஞ்ச என்ன பண்ணுவேன், கொள்ளையேற்பாடு அடிக்கட்டும், ஏன் கேஸுக்கு போக போறியா? எழுத்து பேசுனா அந்த நாடை நக்குனாப்பில் தான்டா இருக்கு. ஆமாண்ணே. ஐயா எங்களுக்கு எதுவும் எடுத்துக்கலையா? ஐயா எங்களுக்கு பொன்னாடை எடுக்கலையா? வீட்டுக்கு கொண்டு போக போறியா? வா போட்டு விடனே அப்படியே கொண்டு போய் உன் பேத்தியை தோட்டலாம் பார்ப்பேன். இங்கே பப்னாக நடிக்கும் எனது அருமை அண்ணா
எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எனது அண்ணன் எம்கேஆர் ராதா அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி மணியன் இங்கே ஆறுமணியத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த 8 புடி சோத்து புகழ் 8 புடி சோறு திங்கிறானே. நீ 7 புடியா? எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? என்ன என்ன சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சா, என்ன சொல்ல அவனுக்கு போட்டு தொலை. ஆமாம், தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி கைதட்டலாம். அவன் ஒரு பொம்மை மாதிரி. உண்மையிலேயே ஒரு பெட்டிக்காரனுக்கு காமெடி சென்ஸ் இருக்கா அப்படின்றது நான் மணிகண்டதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா பண்ணுறாப்புலன்னா என் பிள்ளை தங்கம் 3 வாட்டு பாடினேன். யாராவது கைதட்டினீங்களாப்பா? கைதட்டுங்கப்பா அவனுக்கு. ஏன்னா அவன் உங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த தம்பியில் நீங்கள் வந்தீங்களப்பா கமலி புள்ளிவங்களாம், உங்களை பார்த்துருக்கேன். நீ கைதட்டாதனால உங்களை தகடு வைக்கணும்ன்றேன். வீட்டுக்குடா பாத்ரூம் தகடுறா. என்னாச்சு வேணாம்ட்டாங்களா? சரி என்னது ப்ரோ? அது நான் சொல்லணும் ப்ரோ. இங்கே வருவேன் முந்திரியாக்க. இங்கே மிருதங்கத்து கொண்டு இருக்கும் எங்கள் அண்ணன் எந்திரமேன் சந்திரன். அவங்க தாத்தா வேறு எந்திரன் என்ன சந்திரனுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது. பலவாத்தியத்தை கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுகையைச் சேர்ந்த தங்கராஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். வல்லந்தை காலநிலையில் வசிக்கக்கூடிய என் அன்பு உறவுகள் சார்பாக இங்கே தாளமத்து கொண்டிருக்க பெரிய பூசாரி எங்களது புதுகையைச் சேர்ந்த சண்முகம். வேற யாருக்கு போடணும்? அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. நான் தாண்டா நன்றி சொல்லணும். என்ன ப்ரோ இதே உமல சீன்னு வர்றது. ஆனால் என் கூட சேர்ந்தீங்கன்னு எல்லா பேருமே நகைச்சுவையாளர் ஆயிடுவேன். நான் பேசுகிற பூரா தானே வீட்டில் பேசுகிறேன். அன்றைக்கெல்லாம் அவங்க ஆத்தா ஒரு பயலை பள்ளிக்கூடம் போக சொல்லியிருக்கு. அவன் ஓடிரு பொன்னாடியை போத்தி எங்களை இந்த அற்புதமான பாசம் நிறைந்த கிராமத்துக்கு என்னை அழைத்து வர காரணமாக இருந்த என் அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, என்னுடைய அன்பு தம்பிகளே, அண்ணன் தங்கச்சி அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி. கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, கைத்தட்டுங்கள் கைத்தட்டுங்கள். நான் கூட மாட்டத்தை அவுத்து விட்டாங்க. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ஏன்னா என்னையெல்லாம் இந்த தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் இந்த நடிகரை பூரா பார்க்க வச்சது தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் தான். உங்களுக்கு கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களே, கைத்தட்டுங்கள். அந்த தம்பி பேர் என்னப்பு? ஆரோ. டேய் வெந்தூரா விளாடாவே என் தம்பியா? டேய் ஆத்து வந்துட்டியாடா? சரி, 10 ரூபாய் பற்றி பாடுறதுக்கு 50 ரூபாய் மாற்றிட்டு வந்தியாக்க. பாடுறேன், அந்த 50 ரூபாய் வாங்க கிடைக்காது. கிளம்பிட்டா வாங்கி மருதமணி கொடுப்பேன். அது வாங்க. ஆரோ யூடியூப் சேனல் என் அன்பு தம்பிகள் நிறையா வீடியோ போட்டிருக்கடா. ஆடா தம்பி எந்த ஊருப்பு? சரி இங்கிட்டு வா. அவனுக்கு ஒன்று தம்பி காடமங்கலம் முருகன்ட்ட கொடுத்து விடுங்க, கொரியர் அனுப்பிடுவேன். அவன் சிச்சுக்க துண்டு கிடைக்காதடா. இன்னொன்று தம்பி முருகனுக்கு பதிலாக தம்பிக்கு கொடுத்து விடுங்க. வெற்றிவேலு முருகனுக்கு அரோஹரா, வீரவேலு முருகனுக்கு அரோஹரா. வாங்க பழனி போயிட்டு வருவோம். பழனி வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை, பஞ்சாமிரதம் வாங்கி தருவியா? என் தம்பிகள் எல்லாம் ஒரு வழிகாட்டி இருந்தவர் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம். நான் இங்கே வந்து சொல்றேன்டா, இவன் நிற்கிறேன் பாரு. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி அந்த ராமநாடு அட தாண்டி போனா அந்த ராமேஸ்வரம் அவர் இருக்கிறது அந்த பேய்க்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம்
தந்த தெய்வ சுட அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னதையா. அட தென்பாண்டி, அட பரமக்குடி, அட தாண்டி போனா அட சத்திரக்குடி, ஒரு டோல் கட்டா, அட 4 ரோடு, அதை தாண்டி போனா அந்த ராமன் நாடு, அந்த மேபாலம், அட அங்கே போனா அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம், அங்கே இருக்கிறாரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். மீது கனகி வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். விண் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சகலாம் அவர்தான் அப்துல் கலாம். தமிழகத்து செல்ல கலாம். அங்கே முத்தம் கொடுத்து இங்கே வாட வருதாடா. பாசா பாசா 50 ரூபா நீ கொடுத்த காலையில் கட்டிங்கிக்கு என்ன செய்வ? 50 ரூபா நீ கொடுத்த காலையில் கட்டிங்கித்தான் என்ன செய்வ? உள்ள வந்து கேட்க வேணாம், 50க்கு 100 தாரேன். என் நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன் வந்துடுவேன் வந்துடுவேன். அண்ணே, நீ துபாயில் என்னண்ணே பண்ணிட்டு இருந்த? துபாயில் கக்கூசு கலவணி. காசு ஒரு பெருசு கிடையாது. இன்னைக்கு காசு எல்லாட்டையும் இருக்கும். காசு இருந்தாலும் இப்படி கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும். அவன் தான் என் தமிழன். இப்பெல்லாம் 1000 2000 கேட்டால் கூட எல்லாட்டையும் இருக்கும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்கள் ஐயா குறி வார்த்த காசு 11 ரூபா வாங்க வர தச்சனை. நான் ஒரு கஷ்டன்ட்டு தான் சாம்பிராணி போடுவேன். சாம்பிராணி போடுறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கு 1 ரூபா தருவேன் எங்கள் ஐயா. அந்த 1 ரூபாயை கொண்டுட்டு போவேன். இன்னைக்கு 5 படிக்கிற வய 100 ரூபா தாள் நீட்டுறேன். ஸ்ட்ராங்காக ஒரு டீ காலம் கடி ஸ்கிரேட் அப்படி மாறிக்கிடுச்சு. 3வது படிக்கிறவன் பள்ளிக்கூடம் போக மாட்டான். அவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கிறாங்க, அழுகுறான், உருள்றான். ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்? வாத்தியார் எதுவும் டெத்தா? நோ. பள்ளிக்கூடம் லீவா? இல்லைப்பா. ஏன் போக மாட்டேன்? என் ஆள் லீவு பண்ணுறேன். காரணம் டொங்காசுந்தலாம் ஓசுந்த கப்ளிங் லாக். டொங்காசுனா என்னண்ணே? மயத்தை பிடுங்குவாங்க. அந்த கிரிமை போட்டு போடா மயிருமேனே எப்படி கேட்டுட்டு உட்காந்துருக்கேன் பாரு. எதுவுமே தெரியாதவே எதுக்கு பெட்டிக்கு வர்ற? உன்னைய பார்த்தா பெட்டிக்காரே மாதிரியா இருக்கு. நரிக்குடி பசங்கள பருத்திப்பால் கடை ஓட்டாத மாதிரி உட்காந்து பாரு. பருத்திப்பால் சூடு ஆறி போனால் படுத்தே உட்காந்துருப்பாங்க. சூடு ஆறிடுச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய். ஏன்னா பள்ளி அவசியம், கல்வி அவசியம். வயசானவங்களாம் படிக்காமல் இப்போ உள்ள இளைஞர்லாம் போய் பச கேட்குது. ஒரு வயசான அம்மா ராமநாட்டு பேருந்து நிலையத்தில் நின்று, ஐயா இது கமுதி ஓர வண்டி தானையா? அவன் கிருத்துன்னு முடிச்சவன். போகுங்களே பா. அவன் லவ்வர்கிட்ட பேசி லவ்வர் ஃபோன் எடுக்கலையா? அந்த கடுப்பில் பா அந்த வண்டி போகும்ட்டு அது ஏறி உட்காருது. பாவம், கமுதி ஓர வண்டி இல்லை. ஆமாண்ணே, உத்தரசமங்க கொண்டு போய் இறக்கிட்டேன். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு.
கல்வி அவசியம். ஆனால் அதை நான் படிக்காதனால இன்னைக்கு வேதனைப்படுறேன். படிக்காட்டாலும் மக்களுடைய அன்பை சம்பாதிச்சவன் எம்கேஆர். எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்கிறது வேற விஷயம். அது என் ரத்தத்தில் ஊறினது. இது பேருக்காக கிடையாது, இது விழிப்புணர்வு. ஒவ்வொரு இளைஞர்களும் உங்கள் ஊர்களில் யாராவது ஒரு குடும்பம் எல்லோரும் நல்லாத்தான் இருக்கணும். அப்படி ரொம்ப வறுமையாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் முடியாதவங்க கஷ்டப்பட்டா இந்த இளைஞர் நினைத்தால் அவங்கள வாழ வைக்க முடியும். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா வசூல் பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்தை பசியை போக்கலாம். நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஆளுகள்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத என் தமிழனுக்கு ஆதரவு இந்த உறவுகள் தான். என் இளைஞர்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் அவங்க இப்போ நல்லா செய்கிறாங்க. இந்த 100 போட்டு சண்டை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இதில் என்ன தெரியுமா, எல்லாரும் போய் ஒயின் ஷாப்புக்கு போனால் டே எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டு எதுக்குடா, அது வேணாம், நம்ம பெட்ரோல் பிடிச்ச கடை. முருகா வாடா, எல்லாரும் காசை போடு. டே ஒன்றே இல்லைடா, அவன் பேர் முருகா. என்ன மொத்தமாக காசை கொடுத்து விட்ருவாங்க. எனக்கு 18:48 இந்த ஒரு ஆள் தான் போவேன். 18:48 எனக்கு பக்காடி லெமன், ஒரு பீர் கொண்டு வந்து வந்துட்டேன், பொரிச்ச முட்டை அவனுக்கு, ஒரு ஆம்புலேட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க. இந்த காசை வாங்கிட்டு போகிறவன் காலை என்ஃபீல்டில் போவேன், திட்டுன்னு போவேன். இவங்க 10 பேர் வாங்கிட்டு வர சொன்னேன் பூரா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. திட்டுன்னு கேட்டால் ஓடுவாங்க ரோட்டுக்கு. நம்மளால் வந்துட்டான் போலையே, ஆளை காணோம். அப்படியே அரை மணி நேரம் ஆகும். இங்கே டயத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 12 மணி கடை திறந்துருப்பாங்க. காசு நேரம் உள்ளே நீட்டியிருப்பேன். பெட்டி கடைக்கு வந்திருப்பேன். இன்னி யாரும் நம்ம முக்கு ரோட்டுக்கு வந்திருப்பான்டா, வேலுச்சாமி வீட்டை தாண்டியிருப்பேன், வந்திருப்பான்டா, வந்திருக்க மாட்டேன். கடைசியில் அந்த வாங்க போன ஒரு ஃபோன் அடிப்பேன் 10 பேர்த்துக்கு. அல்லே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னே, திடீர்னு வண்டிக்குள்ளே மாடு பூந்துருச்சுனே, விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவங்க உசுறு, நீ எப்படி இருக்க, கால் ஒடிஞ்சு போச்சா, உனக்கு ரத்தங்கத்தான் வருதான்னு கேட்க மாட்டேன். சரக்குக்கு ஒன்றும் ஆகலையில அவன் சொல்லுவேன். பீரு பாட்டில் தான் சாப்பிடுச்சு, பீரு வாங்க கொடுத்தே ஒன்று கடிச்சிருவேன். ஏன் பீரு போச்சு. உடனே 10 பேர்ட்ட கேட்பேன், மச்சான் உன் பக்காடி நம்மளை கட்டிங் கொடுப்பில்ல மச்சான், நாளைக்கு வாங்கி தரேன் மச்சான். ஏன் நீ காலம் அப்படி இருக்கு, குடி பழக்கம். எல்லாரும் நினைப்பைய நம்ம ஊரு கெட்ட வழக்கம் இல்லாமல் இருந்தோமே, எப்படி சரக்கு அடித்தான் அப்படின்னு நினைப்பேன். உன் கிரகம் பிடிக்கல முண்டை, உன்னை கெடுத்து விட்டுருவேன். நீ குடியாரனை போய் சேரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி கெடுப்பாங்க, என்னையை கெடுத்தாங்க. நான் ஒரு காலத்தில் நான் குடிக்காம தானே இருந்தேன், இப்போ தானே 5 வருஷமா பட்டு இருந்துருவேன் நான். இவன் ஏன்டா யாருன்னே தெரியல, வெதரில் எறும்பு கடிச்சிச்சாடா, அனத்து கத்துறான்டா. ப்ளீஸ் ப்ரோ, கோஆபரேட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இது நாடகமா கராட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? இவன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்போ நாளை காலையில் கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு 2000 ரூபாய்க்கு விற்று உன் செவரட்டியை சுட்டு திங்கலை. தம்பி என்னப்பா ஆய் வருதா, உட்கார். எதை சொல்ல வந்தனே மறக்க வச்சுட்டானே தாவே. தம்பி அண்ணன் சொல்கிற மட்டும் எல்லாரும் அமைதியாக கேளுங்கப்பா, அப்புறம் முடிச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் உங்களுக்காகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முத எப்படி நம்ம கெட்டு போகிறோம்னு உங்களுக்கு தெரியல. இல்லை, நான் சொல்கிறது தான் உங்களுக்கு நடந்திருக்கேன். 4 பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம சைடிஷை திங்க பழகிருப்போம். நான் குடிக்க மாட்டேன், வெள்ளரிக்காய் திங்கிறேன், சிக்கனை திங்கிறோம்னே ஆரம்பிப்பேன். அப்போ 1 ரவுண்ட்ஸாக ஊற்றி விடுவாங்க. நீ சொல்லுவ குடிக்காதவன், உமட்டுது முண்டை உமட்டுதா, மண்டை மோந்து வர்றா, உமட்டலண்ணே, அவ்வளோதான், இன்னும் 2 ஊற்றுவா. அம்மா ஐயன் 2 ஊத்துறேன்டா, வாட தெரியாதுடா. இது 18:48, 18 வயசுல கொல்ல தெரியும். அம்மாண்ணே திருப்பி 2 ஊத்துனவனையே மறுபடியும் ரொம்ப உமட்டிடும், மண்டையை மோந்து வாத்து, கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொல்லுவேன். கம்பு கூட்டம் மோந்து வரலா, என்னண்ணே மசுரை எடுக்கவே இல்லை, சரி போதும். அதுக்கப்புறம் பீரை இதையும் கலந்தெடுத்து வாமிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சட்டியை கலட்டிடுவாங்க, மோந்து வர்றா. வேணாமனே இந்த வாரம் இந்த ஆத்தா எதுக்கு சிரிக்கிற நீ, பயலுக்கு தெரியும். இந்த பொம்பளை ஆளுகள்லாம் இப்போ நாடகம் பார்க்குறது இல்லை, அதுங்க கொஞ்சம் கேப்பு கிடச்சா என்ன பேச முடியற, என்னடே பேசுவாங்க அப்படி. நம்ம ஊரில் இப்படி வசூல் பண்ணாங்க, நம்ம கோயிலை கட்டி போட முடி,
ஒரு அன்னதானத்தை போடுவோம், நம்ம எல்லாரும் குழு சேர்ந்து எம்கேஆர் சொன்னது மாதிரி ஒரு வசூல் பண்ணி ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுப்போம்னு பேசாதுங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஊரே பாஞ்சிட்டு கிடக்கு. நாடகத்தில் சண்டைடா அடிச்சு பாஞ்சு டியூப் லைட்லாம் உடைக்கிறாங்க. ஒரு 4 பொம்பளை சேர்ந்துக்கிட்டு, அங்கே இரு, நேற்று புளிக்குழம்பு வச்சேன் ருசியே இல்லடி. அது சொல்லுது, லேசா இது சேர்க்கணும். அங்கே புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் சேக்கனம்பாட்டு புருஷனை கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. ஆனால் எனக்கு என்ன, ஆனால் இதுக மாதிரி டெக்னிக்காக உள்ள பொம்பளையை இந்த ஊரில் இருக்க பொம்பளை பொழைச்சிக்கிறோமே. இந்த தாளிக்கிறதுக்கு என்ன இல்லைன்னு தெரியும். பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட போய் கேட்கறது, ஏக்காய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் கருக போகுது வேமா என்ன கொடு, அப்போத்தான் கொடுப்பாளாம். அந்த அக்கா ஆமாம் ஆமான்றது. நீ என்ன பண்ணுற, அப்படி வரும்போது வீட்டை பூட்டிட்டு அது வீட்டுக்கு போயிரு. என்ன இல்லைன்னு சொன்னோன்னு நான் ஓன்ட்ட வரணும்னு நினச்சேன் அப்படின்னா 2 பேரும் சட்டியை சும்மா போடு. கடைசியில் புருஷன் பெரிய ரேசி வாங்கிட்டு வந்தோன்னா ஆளுக்கு ஒரு மூலையை தின்னுட்டு குசி விட்டு போடு. கைத்தட்டி உற்சாகப்படுத்து மக்களை, கைத்தட்டுகள். பாத்தியானே குசு போடுறதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க. இவன் என்னையும் லூஸ் ஆக்கிட வேண்டாம். வேணா மது பழக்கம், வேணா முன்னை குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. இந்த குடினால ஆசை மனைவி உன் புள்ள ஊட்டி உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற அட அத்தனையும் இந்த குடினால தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா, 10 வயசு புள்ள ஏ தங்கோ ஏ ஐயா ஏ ராசா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு எடுத்து தந்தையா, சட்டை கிழிஞ்சு போச்சு எடுத்து தந்தாயா, பட்ட டாஸ்மார்க்கர குடியத்தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க்கர குடியத்தானி மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா என் தங்க என் ஜாமி என் தமிழா, ₹100 இருந்தா ஏ தங்கோ என் ஜாமி எங்க ஐயா. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோற்று வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோற்று வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள வயசான உங்க அப்பேத்தா இந்த பாலா போன அட குடினால இன்னைக்கு எத்தனை குடும்பம் தற்கொலைகளை தொடருது. வேணாம் குடி பழக்கம். கைதட்டின எங்கள் அன்னைங்களுக்கு எங்கள் அக்காமார்களுக்கு நன்றி அத்தா. ஏன்னா அப்போ என் தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் குடிக்கிறதுக்கு ஆரோக்கியமான தீமண்டங்களோ உணவுகளோ சாப்பிடுங்க ஐயா. ஏன் அது கலந்துட்டு போகுதுன்றேன்.
கை ஆடுதா? ஆடுனா வெல்டிங் வச்சுக்கடா. ஒரு பட்டாவை வச்சு இப்படி வெல்டிங் வச்சு இப்படியே சோத்துக்கு ஏந்து ஆடத்தான் செய்யும். நோனி மைனை அப்படி குடிச்சின்னா 3 மணிக்கெல்லாம் குடிக்கிறேன். இதில் குடிக்கும் போது சாமியை கும்பிட்றேன் பார். கப்பில் சரக்கை ஊற்றி விட்டு 3 சொட்டு விடுவேன். 3 சொட்டு விட்டு இருந்தா கருப்பு உடனே கருப்பு குடிச்சா உன்னை காப்பாற்றிடுவாங்க. ஒரே இடத்துல இப்போ கிராமத்துல எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து 3 சொட்டு விடுவேன். தரையில் விட்டு குடிப்பேன். ஏன் தெரியுமா? நாளைக்கு செத்து போனால் குழி வட்ட தொழிலுன்றதுக்காக. சோழி முடிஞ்சு உங்களுக்கெல்லாம். ஐயா நான் சொல்கிறத என் தம்பிகள் கேட்பேன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ உண்மைதானே ஜிங்கங்களா? அப்போ என்னையே கூட நீங்கள் கேட்கலாம், இவன் யோக்கிய மயிரான். யோக்கிய மயிர் இல்லதே. 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் குடியா இருந்தேன். இன்னைக்கு குடியை நிப்பாட்டினால தான் ஒரு அன்பாலயம், ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்ட முடிஞ்சது. இந்த வல்லந்த காலனியில் இனிமேல் இது என்னுடைய ஊர். இங்கே யாரேனும் கஷ்டப்பட்டால் அதை பார்த்துக்கிட்டு எம்கேஆர் இருக்க மாட்டேன். உடனே வருவேன். அன்பு உறவுகளை, உங்கள் ஆதரவோடு. இப்போ 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா வாங்க. இன்னும் ஒரு வீடு மட்டும் ஆள் வரல. 3 வீட்டுக்கு ஆள் இருக்குதா? இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? சொந்த ஊர் ஏதோ ஆந்திரா. நான் தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. ஆடுறாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுலேருந்து தாயமங்கலம் போகிற ரோட்டில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா கள்ளிச்சேரின்னு இருக்கான். எங்க விழா கமிட்டியாளர்கள் அந்த சிவப்பு துண்டு இருக்கேன் பாரு தலையில், அந்த தம்பியை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. ஐயா தம்பி 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 கூட பேசாமல் இருப்பு. நான் உங்களுக்காக தான் தம்பி இது கூத்தாடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் அண்ணன் ஓடியாடுவேன். ஆனால் உங்கள் அண்ணன் படுத்துக்கிட்டே நீங்கள் வேடிக்கை பார்த்துருவியாடா. ஒழுக்கமாக இருக்கடா. இல்லைன்னா 2 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்ருவேன். அப்புறம் தாலி இப்படி அணத்திக்கிட்டே தெரியணும். உனக்கு பின்னாடி ஒருத்தர் கப்பு அதை படுத்துட்டாடா. உடனே பழிச்சிருச்சே அண்ணே. இல்லை நீ இங்கே நிற்கிறது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன வேற யாருக்கு முன்னாடி ஓத்தணுமாண்ணே? இல்லைல்ல. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை, ராளி மலை, விறகு மலை, 5 மலை. கொல்லி மலை, விராலி மலை, விறகு மலை, 5 மலை. 5 மலை பாருங்க. ஒரு நாளைக்கு 1000 பொண்ணும் வருதுங்க. 5 மலை பாருங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பொண்ணும் வருதுங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. அண்ணன் சொல்கிறாரு ஃபோன் அடித்து எடுக்கலேன்றாரு. ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ஃபோன் வருதுண்ணே. உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னுடைய நம்பர் தெரியும். ஃபோன் அடித்து ஒரு உதவி கேட்டால் உடனே செய்வேன். நீ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஒரு சோக்கு சொல்லுன்றேன். என்ன பண்ணுறதுனா கிராமத்தில் செட்டு சேர்ந்து எம்கேஆர் நான் ஃபோன் அடித்தா எடுப்பாருன்னு சபதம் போடுறதான். ஐயா பொழுதுபோக்குக்கு உங்கள்கிட்ட பேசுகிற நிலைமையில் நான் இல்லை. என்னை நம்பி எத்தனையோ குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய சேவையை செய்ய விடுங்கள் அன்பு உறவுகள்.
சரிதான் மங்காளி. உனக்கு என்ன பிரச்சனை? ஃபோன் அடிச்ச முடியும், என்ன விஷயமா அடிச்சேன்னே? ஏண்ணே எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு ஃபோன் அடிக்கணுமா? ஆத்தா வல்லந்த வர்றது எல்லாத்துக்கும் தெரியும் தான், தெரிஞ்சுக்கிட்டே சின்ன பையில கேட்குறாங்க. வல்லந்த நாடகம் ஆமாம் வரேன் தம்பி, வைக்கணும்ல. டான்ஸு சேப்பிரியா வைக்கணும்ல, வைக்க மாட்டேன். மேடை கொட்டகை வைக்க மாட்டேன். சோறு சைவம் வைக்க மாட்டேன். அப்புறம் பெட்டி, நீ எதில் வர்ற? நான் தெருவில் வர்றேன். இதெல்லாம் கேள்வியா? ஐயா உங்களுக்கு தெரியாதுண்ணே. இன்னைக்கு பகலில் வேலை பார்த்துட்டு எல்லாரும் இரவில் தூங்குறீங்க, நான் பகலில் தூங்குறேன். அங்கே அன்பாலயத்தில் 4 வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அத்தனை பேர்த்தையும் பார்க்கணும். அங்கே எத்தனையோ பேர் உதவி கேட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அதையும் நான் பார்க்கணும். நாடகம் பேச வர்ற ஊர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் தான் பேசி விடாங்க தம்பியெல்லாம். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன். யாராக இருந்தாலும் ஃபோன் அடித்தா எடுக்காட்டா வாட்ஸ்அப்பில் பேசி விடுங்க. அப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஒரு போனா தம்பி. பலவசா இந்த மணிகண்டன் போன வாங்கிக்க நம்பரை அந்த பற்றி அவனே மிரல்றேன். என்ன போத்தனரி செகதீசன் சார்பாக ரூபாய் 101 என் தம்பி. போதையா பேரு போதையா? வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் சிவபெருமானர்களோடு 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா, இந்த மலையாள நாட்டு ஆள எனக்கு ஒரு வாரிசு இல்லை. இந்த 60 பிள்ளைகளே எனக்கு ஒத்த பிள்ளைய நீ மடுப்பிச்சையா தார வாத்து குடுடா. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளைய நான் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளைய தார வாக்குறேன். சந்தோஷமா மலையாள நாட்டுக்கு கொண்டு சென்று இதை வளர்த்து ஆளாக்கு. ஆனா ஒரே ஒரு கட்டளை, இந்த பிள்ளைய உருக வருக அட வளர வளர ஒரு நேரத்தில் ஒத்த பிள்ளையா மாறும்டோ என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொல்ல கேட்காம இந்த மலையாளத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய போதுன்னு சந்தோஷமாக வளர்க்கும் காலம். அப்ப பிள்ளைய வளர வளர நாடு கடும் பஞ்சமாச்சு. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க கம்மாகரையெல்லாம் காயுது, அங்க பத்தி எரிதுடா மலையாள நாடு. அப்ப இந்த நாடு பஞ்ச வர காரணம் என்ன என்று எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மண்டு குறி பார்த்தாலும் அந்த மலையாள நாட்டில் அங்க உடுக்க விட செறிஞ்சிரு. அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா? அப்ப என்ன போல ஒரு கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டில் அதிகாலை 6 மணிக்கு குறி வாக்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, இந்த 60 பிள்ளையும் ஒன்று சேர்ந்துருச்சு, இது 1000 யானை கொண்ட பலமுடா, இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது, இவன் தாண்டா 18ஆம் படியாட்டா என்று சொல்லி இந்த கருப்பையினு நாட்டில் வச்சிருந்தா இந்த கருப்பு நாட்டை அழிச்சிரும். அப்பவும் வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா 18ஆம் படியானே. அப்ப உச்சி நல்ல நேரம் அட 1 மணிக்கு என் கருப்பு பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில. கருப்பு நீ மேனாட விட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை காக்கிறதுக்காக
நீ அழகர் கோயில் இறங்கையிலே அங்கே 18 திருடர்கள் உன் பெட்டிய களவாட வருங்காலம். அந்த 18 திருடர்களையும் படிக்கட்டா ஆக்கிட்டான்டா. 18ஆம் படியாட்டா 18 படி பெரிய கருப்பு. என் அன்பு உறவுகளே, சாமி கூப்புற நானும் கோமாளின்னு நினைக்காதீங்க. பரம்பரை கோடாங்கி. நேற்று போன ஊரில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னேன், என்னடா நீ சாமியை கூப்பிட்றேன்னு. இன்னைக்கு அந்த ஊர் நிலைமையே மாறி கிடக்கு. அதனால சாமியை கூப்பிட வேணான்னு சொல்ல நான் கூப்பிடல. கூப்பிட்டு விட்டு நிப்பாட்டு நக்கல் பண்ணேன்னா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் பரம்பரை கோடாங்க. எரிஞ்ச அம்பு வீண் போகாது, அள்ளி கொடுத்த சாம்பெல்லாம் அரும்பு குறையாது. எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வல்லந்தை காலனில் அமர்ந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சித்து விநாயகர் திருக்கோவில் 1ஆம் ஆண்டு வருடாயுச கும்பாசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த வல்லந்தை காலனியை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வு. இதற்கு தலைமை வகித்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல இதயங்கள் மண்டலமாணிக்கம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரு மகேந்திர வேனை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து வரும்போது மழை வேஞ்சி எப்படி நின்று போகுமே, நாளைக்கு சீட்டு கட்டணமே என்று சொல்லி பெட்டிக்காரன் அழுது எனக்கு போன் அடிச்சு, அதெல்லாம் நல்ல கிராமம், நாடகம் நடக்காட்டாலும் வல்லந்தை காலையில் உள்ள என் அன்பு மக்கள் காசை கொடுத்து விடாது என்று சொன்னதுக்கப்புறம் இப்பொழுது அவனுக்கு பிரஷர் மாத்திரை கொடுக்க உட்கார வைத்திருக்கிறேன். அதெல்லாம் போட்டிருக்கானே, அதெல்லாம் அதில் இருக்கா? எவே உத்தமனா அவனுக்கு நல்லா தெரியும். தெரியுதுண்ணே, தெரியுது. பயப்படுறேன். ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம், பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எனது அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த KV சாந்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு திறமையான கலைஞன். இந்த பகுதிக்கு முதல் முறையாக இருந்தாலும் அவன் போகாத ஊர் இல்லை. என்ன அவ்வளவு திறமை இருந்தும் அவன் மண்டையிலே மசுர் இல்லை. நாரதர் போகிற ஆளுகளுக்கு பூரா பெரும்பாலும் மசுர் இருக்காதுடா. நல்ல தொண்டை ஆள் இந்த தண்டி இருப்பேன். எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி இன்னைக்கு சூப்பர் சிங்கர் போயிட்டு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன். அதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்த நாடக கலையாக இருந்தாலும் அவனை காண்பதற்காக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் டூலரை எடுத்துக்கொண்டு வந்து அவனை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று அழகு பார்த்தது இங்கே இருக்கின்ற என் தமிழன். அன்பு தம்பி, எங்களது வையாபுரி மண் கண்டெடுத்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. இன்னைக்கு ஆப்பாயிட்டேன். அன்னைக்கு கமலிப்புளியங்குளத்தில் நோத்தாங்குமாலாம் பேசினேன். இன்னைக்கு ஏன் ஆப்பாயிட்டேன்னா என் தம்பியை முன்னாடி உட்காந்ததுனால. அது கிடையாது, அப்புறம் இருந்து 2 வார்த்தை சொன்னீங்கடா, உன்னை இருடா மக்கள்கிட்ட காட்டி கொடுக்குறேன். திறமையான ஹார்மோனிய சக்கரவர்த்தினா எப்படி தெரியுமா தம்பி? நீ பாடின பாட்டு கைதட்டினா தாண்டா திறமையான ஆள். இப்போ நீ பாடுற பாட்டில் என் தம்பியா இருந்தா என் தம்பிகள்கிட்ட கைதட்டுவாங்கடா. புதுகை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணு செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி
கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணுன்னா செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே வண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினதும் கொஞ்சேனதானே வண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே இரைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கு இன்னும் சோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனதானே வண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்த மாலை ஏன் அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம் பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறகவோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணுன்னா செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். என் தம்பிகளுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பெட்டிக்காரனை வருவடா. அதே லைவ்ன்ட்டேன் என் தம்பி. போதும் போதும் மீசியை குத்தாத. என் தம்பிகளுக்கு நன்றி சொல். நன்றிண்ணா. எல்லாத்துக்கும் என்னை கைத்தட்டின எல்லாத்துக்கும் நன்றிண்ணா. இந்த கைத்தட்டுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் அண்ணன் ராதாண்ணே தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் சேர்ந்தவன். இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அண்ணன் ராதாண்ணே தான் காரணம். நான் ஒரு பூக்கடையை சேர்ந்தவன் தான். இப்போ எல்லாத்துக்கும் என்னை தெரியுது மணிகண்டனே எல்லாரும் சொல்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாம் காரணம் அண்ணன் தான். எல்லாரும் சொல்கிறாங்க கலைஞர்கள்லாம் நீ வந்து சொல்கிற மேடையில் அண்ணன் நாடகம் கொடுப்பாருங்கிறதுனால சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னோடய கஷ்டத்தை நான் மேடையில் சொல்கிறேன். ஒரு சில மேலே நான் அழுதுருக்கேன். என் ஊருக்குள்ளே என்னை ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்கண்ணே. உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மை.
அவர் பூக்கடையில் எங்கள் அம்மாவோட தான் சேர்ந்து பூ விற்றேன். நீ அம்மாவோடய பூ விற்கிற, நீலாம் கல்யாணம் பண்ணி நீ என்னடா பண்ண போகிற, எல்லாம் ஊரில் என்னை எல்லோரும் பேசுனாங்க. அவ்வளோ ஒரு இதாக இருந்தேன்னா இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் என்னை மதிக்கிறாங்க. என் வீட்டுக்கு என்னை 4 பேர் தேடி வராங்கன்னா அண்ணே ராதானே தான் காரணம். அதான் உண்மை. என்றைக்குமே என்னுடைய நன்றி என்ன எப்படின்னா, நான் சொல்கிறது எப்படி, நான் அவன் துணையா இருப்பேன், நீ வினையாது அங்கே இருந்தே. எல்லாரும் செல்லில் கமெண்ட் போட்டிருந்தீங்க, இது மாதிரி என்னைக்கு சாமி தெய்வம்னு சொல்கிறவங்கலாம் காலை வாரி விட்டுருவா அப்படின்னு. உண்மையாக தாய் மேலே எவன் பாசம் வச்சுருக்கானோ யாரையும் காலை வர மாட்டான். எங்கள் அம்மானா எனக்கு உசுரு, அதே மாதிரி எங்கள் அண்ணனாலே எனக்கு உசுரு. என்னைக்கா இருந்தாலும் இந்த உயிர் போகுன்னா ராதான்னு சொல்லிட்டு தான் என் உயிர் போகும். இந்த மேடையில் நான் சொல்கிறேன் உண்மை. இந்த கலை காப்பாற்று வரைக்கும் நீ ஓடிக்கொண்டே இரு. கலையில் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியல என்றால் எம்கேஆரும் என் தம்பிகள் இருக்கும். உன்னை கஞ்சி ஊற்றி நாங்கள் காப்பாற்றிடுவோம்டா. ஏன்டா கவலைப்படுறேன்? நான் 1000 பேர்த்த வாழ வைக்கும் போது உன்னை ஒரு ஆளை வாழ வைக்க முடியாதா? வாழ்த்துக்கள். தம்பி சொன்னார், தெரு ஓரத்தில் சாக்கடையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துருக்கேன் புதுக்கோட்டையில். அவங்க அம்மா வயதான அந்த தாயோடு உட்காந்து பூ கட்டி கொடுப்பேன், அவங்க வைப்பாங்க. சாதாரண பூ வியாபாரின்னு சொன்ன அந்த என் தம்பி சாதாரண இல்லைடா. இந்த வல்லந்தி காலனியில் உள்ள இந்த மக்கள் கூட ஒரு விநாயகரை இங்கே கொண்டாடும் போது வணங்கும் போது நீ கட்டுன அந்த மலர்களை தாண்டா அந்த கழுத்தில் நடக்கு. நீ தாண்டா பெரிய ஆள், பெரிய கலைஞன். நீங்கள்லாம் பிரம்மாவுடைய பிள்ளைகள், படைப்பு. பூசாரி வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே. மிருதங்க மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மண்டலமாணிக்கத்திலிருந்து வருகை தந்த என் அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி வல்லந்த காலனி கிராம பொதுமக்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். மண்டலமாணிக்கம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. ஐயா நாளை பொண்ணு நான் வருவேன், உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். ஹெல்மெட்டு போடாமத்தான் வருவேன். ஏன்னா ஹெல்மெட்டு கலட்டும் போது தோடு இடிக்குதுங்கய்யா. நான் வண்டி ஓட்டியே இப்போ 7-8 வருஷம் ஆச்சு. ஸ்கூட்டிக்கே ஒரு டிரைவர் வச்சுருந்தேன், அந்த வாரு நல்லா முட்டை பெருச்சாலி மாதிரி. ஏன்னா 2 பேரும் டபுள்ஸ் போனால் எப்படில இருக்கு, மயத்தை பிடுங்கிற மாதிரி இருக்கும். எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களாயா பார்த்தீங்களாயா, இவ்வளோ தூரம் பேராக்கி விட்டானையா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடடி குமரன் பாசத்துக்குரிய ஒரு திறமையான கலைஞர். தம்பி சொன்னது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் பார்த்து யூடியூப்பில் நம்ம கேட்குறோம். ஏன்னா அவங்கெல்லாம் திறமையை வைத்து பிழைத்துக் கொள்வார்கள். இங்கே இருக்கின்ற என் அன்பு கலைஞர்கள்லாம் இன்னைக்கு வல்லந்த காலனியில் உள்ள என் அன்பு உறவுகள் கொடுக்கக்கூடிய அந்த பணம் 15 நாளைக்கு குடும்பத்தை பசி இல்லாமல் போக்கும். இதுவே பெரிய புண்ணியம் ஐயா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன தர்மம் செய்ய போறிய? இந்த கலைஞர்களை நம்ம ஊருக்கு வர வச்சதே புண்ணியம். எங்கள் அண்ணே திறமையான ஒரு வாத்திய சக்கரவர்த்தி. எனக்கு சந்திரன் வாசிப்பு ரொம்ப பிடிக்கும். எதுனா நானும் காடமங்கலம் தம்பி முருகனும் காரில் போகும்போது பேசிட்டு போவான். டுமுக்கு 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 டுமுக்கா. சூப்பர்ண்ணே. இப்போ நீ அடிக்கிற அடியில் என் தம்பி அப்படி லைட்டாக தான் மூவ்மெண்ட் பண்ணணும், ஏறிக்கிட்டு குத்திடக்கூடாது. மங்கன்னு லைட்டாக அவங்களுக்காக லைட்டாக பண்ண சொல்லுவேன். கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
லைட்டா அப்படி வாசிக்கணும். இந்த அண்ணே வாசிச்சு எத்தனை நிமிஷம் வாசிச்சிருக்கேன்? 2 நிமிஷம் தான். இந்த கைதட்டு வாங்கிட்டியா? சில பேர் பேர் சொன்ன உடனே 1.25 மணி நேரம் நான் தின்னு ஊரில் 2 பேரும் ஏய் நிறுத்துப்பா மிருதங்கிறேன். உடனே ஒரு ரோசம் பொறுக்காது இருந்தா என்ன வாசிக்கல ஊரில் பாட்டு சொல்லிட்டேன். அதுக்காக 1.5 மணி நேரமா அடிப்பேன். அதனே எந்த பாட்டுக்கும் வாசிக்க தெரிந்தால்தான் உன்னை நாடகத்தில் போடுவான். ஆனால் பேர் வாங்குவதற்கு 1 மணி நேரம் தேவையில்லை, 1 நிமிடம் போதும். இந்த கலைஞர் நிரூபித்தான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர் அண்ணே புதுக்கோட்டை தங்கராசு அண்ணே ஒரு திறமையான கலைஞர். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் ஆல்ரவுண்டுக்கு வர்றாங்க. அவங்க திறமை மூய்க்கம்ப ஒடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. சட்டங்கு ரக்கு ரக்குன்னு அடிச்சு காலையில் போய் பார்க்குறேன், வீட்டில் தொலியை ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் 35 வருஷமா வாசிக்கிற சாமானு கிளிகளை ஓன் சாமானு கிளி 40 வருஷமா சாமியா வச்சு. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த தங்கராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஏன்னா கலைக்கு வயது ஒரு காரணம் இல்லை. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா நடிக்கும்போது அவர் வயசை யாருமே பார்க்கல தெரியுமா? அவர் நடிப்பை மட்டும் பார்த்து இன்ன வரைக்கும் கதாநாயகனை ரசிக்கிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி நாடக கலைக்கும் வயது ஒரு முக்கியமே இல்லை என்று நிரூபித்த இந்த கலைஞனை நான் வாழ்த்துறேன். தலை வணங்குறேன். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாள அமைத்து கொண்டிருக்கின்ற பூவரசகுடி புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற கருப்பசாமி ஐயனார் அந்த மாரியம்மை அத்தனை கோயிலுக்கும் பூசாரி என்றால் இங்கே தாள கலைஞராக வந்திருக்கின்ற என் அன்பு அண்ணன் எஸ் சண்முகம் அவர்கள் தான். சண்முகம் அவர்கள் சீன் தாளம். இந்த கிறிஸ்தவத்துக்கு தானே உன்னை போடுறதே இல்லைங்க. அவங்க அடிக்கிறாங்கன்னா ரத்தம் ஓடுது. சரி நீ இப்படி ஏன் குத்துன? அது குத்தக்கூடாது. போங்க ப்ரோ. இந்தா எப்படி போடணும் பேரை சொன்னோடனே இரு இல்லை அமைதியா இருங்கப்பா. கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது அதிகம், இது அதிகம் தான். போய் வார்ம் அப் பண்ணு, ஒர்க் பண்ணு பயிற்சி எடு. சத்தமே கேட்கக்கூடாது. கமலேஷ் இருக்காதையா, கமலேஷ்
பட்டி தொட்டி ஒலிக்கீதையா கமலேஷ் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா போகாத ஊருமில்லை வாங்காத பேருமில்லை பாட்டு சத்தம் கேட்காதையா கமலே பட்டி தொட்டி ஒலிக்கீதையா மைசர் பட்டி தொட்டி ஒலிக்கீதையா உறக்காத்தின் தெய்வத்தோடு அருளோடு வாழ வேணும் உன் பாட்டு ஒலிக்க வேணும் கமலேஷ் ஊருக்குத்தான் பேருதான் ஐயா வளர்ந்த காலனி மக்கள் வாழ்த்துதையா சூப்பர். அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்னை மண்டல மாணிக்கத்தை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். கொட்டகை அமைப்பு சீனிவாசன் போத்த நதி. கொட்டகை நல்லா போட்டிருக்காப்புல, ஏன் அந்த வெஸ்டர்ன் பாத்ரூம் காணோம்? மருதமணி எங்கே ஒன்றுக்கு இருப்பான்? ஒய் ஆர் யூ கிரையிங்? ஓ கிரீன் எதில் விட்டேன்? வாயில. சரி திருந்தவே மாட்டேன் ப்ரோ. நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரம் தொகுப்பி அத்தனை மக்களையும் அன்போடு வரவேற்ற ஒரு அன்பு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சித்து விநாயகர் திருக்கோவில் வள்ளந்த காலனி கிராம பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள் மற்றும் என்னை வரவைத்த என் தாய்மார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் 19 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறேன். ஒரு கோமாளியாக எனது அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தால், உங்கள் ஊர்லேயாவது 35 வீடு சொல்கிறிய, நீங்கள் கோயில் கட்டியிருக்கீங்க, எல்லா ஜாமியும் துடியாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே நல்லா செலவழிப்பிய போல். எங்கள் ஊர் உங்கள் ஊரில் மிஞ்சிடுவாங்க. 7 வீடு தான். 7 வீடானே? 7 வீட்டில் 2 பேர் வெளியேறிட்டேன், முள்ளு குத்தி பிடிச்சிடணும். முள்ளு குத்தி பிடிச்சிடணும். இப்போ 5 வீடு தான் இருக்கேன். 5 வீட்லேயும் ஒன்று மட்டும் டெய்லி செய்வாங்க. என்னென்ன செய்வாங்க? காசு வெட்டு, மண்ணவாரி தூத்துதல், மிளகா அரைத்தல். ஆஹா. இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். 5 வீட்டில் நான் இல்லை, நான் இங்கே வந்துட்டேன். அந்த 5 வீட்டிலே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தையாக என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பன், எங்கள் அம்மா பிறந்த புண்ணிய பூமியா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடு தொட்டு தொட்டு இழுத்து வரும் தோரான தங்கரதோ நீ தங்க குட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடு தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே நல்ல குணம் புள்ள குணம் குண்ட ரதா அண்ணே எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே புள்ள குணம் தங்க குணம் குண்ட ரதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே தங்க குணம் புள்ள குணம் குண்ட ரதா அண்ணே. உண்மையான பாசத்தில் பாடினேன், வாழ்த்துக்கள். ஏன்னா அப்படி தாண்டா ஒரு மனுஷனை கொண்டு விட்டு எல்லாரும் கண்ணி வச்சுத்துறேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை இந்த உலகத்தில் என்ன தெரியும் தெரியுமா? கொள்ளையடிக்கிறவன், பொய் சொல்கிறவன் 100 வருஷத்துக்கு வாழ்வேன். இந்த நல்லது செய்கிறவன் மட்டும் அதிக நாள் வாழ மாட்டேன். அதான் உண்மை. சரிதானே? எத்தனையோ பேர் எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க.
எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குள்ள அவங்க நடந்துக்கிட்டாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடி. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதங்கள். குட்டிக்கு மனுஷனுக்கு ஆட என்ன வேணும் கேளு. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ஒண்ணுக்கு பிறகு போயிட்டு வந்து உட்காந்துக்குங்க. இந்த 10 நிமிஷத்துல போயிட்டு நான் வெளியே வரேங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க. போயிட்டு 10 வெளியே வரேன் உட்காந்துருங்க.